வணக்கம் நண்பர்களே. நாம் எல்லாருமே சினிமாவில் போலீஸ் அதிகாரிகளை பார்த்துருப்போம். ரொம்ப நேர்மையான, தைரியமான, மக்களுக்காக உழைக்கக்கூடிய, அதே போல் அநீதியை தைரியமாக தட்டி கேட்கக்கூடிய, தன்னுடைய சொந்த உயிரை கூட பொருட்படுத்தாமல் மக்களுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளை சினிமாவில் பார்த்துருப்போம், ஸ்க்ரீனில் பார்த்துருப்போம், ரியல் லைஃப்பில் பார்த்துருப்போம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் ரியல் லைஃப்லேயே மக்களுக்காக வாழ்ந்த, மக்களுக்காக உழைத்த, நேர்மையான, தைரியமான, சிறு வயதிலேயே, ஒரு இளம் வயதிலேயே, 33 வயதிலேயே தன்னுடைய உயிரை மக்களுக்காக, அந்த நாட்டுக்காக தியாகம் செஞ்ச ஒரு போலீஸ் அதிகாரி. அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பர்சனலாக என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நான் ரொம்ப அட்மையர் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உமேஷ் சந்திரா ஐபிஎஸ் அவர்கள். உமேஷ் சந்திரா ஐபிஎஸ் அவர்கள் 1991 இந்தியன் போலீஸ் சர்வீஸ்க்கு செலக்ட் ஆகி ஜாயின் பண்ணார். இவர் பிறந்த ஊர் குண்டூர் டிஸ்ட்ரிக்ட், ஆந்திர பிரதேஷ். 1991 சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பாஸ் பண்ணி இவர் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணார். 1992 ஏஎஸ்பியாக வாரங்கல் டிஸ்ட்ரிக்ட்க்கு இவரை அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை இருந்தது, நக்சலைட் ப்ராப்ளம். அதாவது இந்த மாவோயிஸ்ட் ஐடியாலஜியை கொண்டு செயல்படக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸ். இன்றைக்கி தேதினா இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸில் நக்சலைட்ஸ் இருக்காங்க, நமக்கு தெரியும். ஆனால் ஆந்திரா ஸ்பெசிஃபிக்காக அந்த காலகட்டத்தில் ஹெவியாக நக்சல் வயலன்ஸ்னால் அஃபெக்ட் பண்ணப்பட்ட ஒரு மாநிலம். அதுவும் அந்த நார்தர்ன் ஆந்திரா, அந்த நார்த் ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில டிஸ்ட்ரிக்ட், கரீம்நகர், அதிலாபாத், வாரங்கல், இதெல்லாம் ஹெவியாக நக்சல் வயலன்ஸ்னால் அஃபெக்ட் ஆகப்பட்ட டிஸ்ட்ரிக்ஸ். இங்கெல்லாம் டெவலப்மெண்ட் கம்மி. ஆந்திராவில் மற்ற கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கெல்லாம் டெவலப்மெண்ட் கம்மி. இங்கே பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பேக்வேர்ட், அவங்க எஜுகேஷன்லேயும் மற்ற இந்த டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸும் ரொம்ப பேக்வேர்டாக இருந்தாங்க. அதே நேரத்தில் இந்த மாவோயிஸ்ட் அச்சுறுத்தல் பார்த்திங்கன்னா ஆந்திரா முழுவதுமே ரொம்ப ஹெவியாக இருந்தது. இந்த மாவோயிஸ்ட்டுகளால் மக்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு இருந்தது. அவங்க டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் எடுத்துகிட்டு வர விட மாட்டாங்க. இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிற போலீஸ் அதிகாரிகள்லேயே அவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேரை சாகடிச்சும் இருக்காங்க. அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த நக்சலைட்ஸ் மேலே ஒரு பயமும் இருந்தது. அதே நேரத்தில் மக்களுக்கும் பார்த்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு அதிருப்தி இருந்தது. அந்தளவுக்கு ஒரு அபிமானம் இல்லை. இவங்க பெருசாக நக்சல்ஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கலை, நமக்கு ரொம்ப ஒரு சேஞ்சை கொண்டு வரல, எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்தது. இந்த சிச்சுவேஷனில் தான் உமேஷ் சந்திரா உள்ளே வராரு. 1992 வாரங்கல் டிஸ்ட்ரிக்டில் சார்ஜ் எடுக்கிறார். உமேஷ் சந்திரா அவர்களை பொறுத்தவரை அவருடைய அப்ரோச் பார்த்திங்கன்னா அஃபென்சிவ் அப்ரோச். மாவோயிஸ்ட் மேலே ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்துக்கணும், தேவைப்பட்டால் அவங்களை அட்டாக் பண்ணணும். ஸோ அந்த அஃபென்சிவ் அப்ரோச்சும் இருந்தது. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மெச்சூர்டு அப்ரோச், அதாவது ஒரு டெவலப்மெண்ட்டையும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போனோம். மாவோயிஸ்ட்டுகளை நம்ம அட்டாக் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது மூலமாகவும் அவங்க சுட்டுக் கொள்வது மூலமாகவும் மக்களுக்கு டெவலப்மெண்ட்டை எடுத்துகிட்டு வர முடியாது. மக்களை எப்படி நம்ம மீட் எடுத்துகிட்டு வரணும், அவங்களுக்கு எப்படி டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் பார்த்திங்கன்னா அவங்கள நம்ம மேம்படுத்தணும். ஸோ சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை கொண்டு போகணும், அவங்களுக்கு எஜுகேஷன் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு நம்ம ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்கணும். ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி செய்யக்கூடிய வேலையுமே நாம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஹாலிஸ்டிக் அப்ரோச்னுடைய செயல்பட்ட ஒரு அதிகாரி தான் உமேஷ் சந்திரா அவர்கள். இவர் பார்த்திங்கன்னா அந்த சார்ஜ் எடுத்தோட ஒரு பீப்புள் சென்ட்ரிக் ஸ்கீமை கொண்டு வந்தார். ஜன ஜக்ருதி அப்படிங்கிற ஸ்கீம் மூலமாக பீப்புளோட டைரெக்டாக கான்டாக்ட் வச்சுக்கிட்டாரு. மக்களுடைய பிரச்சனை என்ன, அவங்க என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நக்சலைட்ஸ் மூலமாக எப்படி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த நக்சல் வயலன்ஸ் மூலமாக அவங்களுக்கு சேரக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் எப்படி அஃபெக்ட் ஆகுது, ரோட் போடுற ஸ்கீம்ஸ், இந்த ஸ்ட்ரீட் லைட் வைக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், அதே போல் ஸ்கூல்ஸ், டாய்லெட்ஸ், இதெல்லாம் எப்படி இந்த நக்சல் ப்ராப்ளம்ஸ்னால இவங்களுக்கு இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் சென்று சேராமல் போகுது அப்படின்றதெல்லாம் அவர் ஸ்டடி பண்ணார் இந்த ஜன ஜக்ருதி அப்படிங்கிற இந்த வெல்ஃபேர் ஸ்கீம் மூலமாக. அதே போல் அஃபென்சிவ் அப்ரோச் மூலமாக மாவோஸ் மேலே ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன்ஸ் எடுத்தார். இந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய ஒரு சில நக்சலைட்ஸை அஃபென்சிவ் ஆக்ஷன் எடுத்து அரெஸ்ட் பண்ணாங்க, ஒரு சில நக்சலைட்ஸை சுட்டும் கொண்டாங்க. அதே நேரத்தில் ஓரளவு இறங்கி வந்து கவர்மெண்ட் கிட்ட சரண்டர் ஆகி தங்களை ரீஹாபிலிட்டேட் பண்ண ரெடியாக இருந்த நக்சலைட்ஸை இவர் அரவணைச்சார். அவங்கள வந்து வரவேற்றார். அவங்க ஆர்ம்ஸை சரௌண்டர் பண்ணி அவங்க வந்து மறுபடியும் நார்மல் சிட்டிசன்ஸாக வந்தாங்க. அப்போ அவங்களெல்லாமும் அவர் வந்து ஏற்றுக்கிட்டார். அப்போ அந்த அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்சிவ் அப்ரோச், இந்த ரெண்டும் கலந்தது தான் உமேஷ் சந்திரா அவர்களுடைய அப்ரோச்சாக இருந்தது. வாரங்கல் டிஸ்ட்ரிக்டில் ஏஎஸ்பியாக சர்வ் பண்ணதுக்கப்புறம் கடப்பா டிஸ்ட்ரிக்டில் எஸ்பியாக அவர் சர்வ் பண்ணார். கடப்பா டைகர், கடப்பாவினுடைய புலி அப்படின்ற நிக்நேமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வச்சாங்க. ஏன்னா மக்களை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அவர் ஈர்த்தார். அவர் செஞ்ச அந்த ஆக்டிவிட்டீஸ், அவர் கொண்டு வந்த அந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்,
அவர் மக்களுக்காக செஞ்ச சேவையை பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அந்தளவுக்கு விரும்பினாங்க. அவங்களை கிட்டத்தட்ட ஒரு சூப்பர்மேனாக பார்த்தாங்க. அப்போ மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு அபிமானம் இருந்தது. தங்கள் வீட்டினுடைய ஒரு பிள்ளையாக உமேஷ் சந்திரா அவர்களை அவங்க பார்த்தாங்க. அதனால கடப்பா டைகர் அப்படின்ற பேர் அவருக்கு வச்சாங்க. உமேஷ் சந்திரா அவர்கள் ஆந்திர பிரதேஷ், அதுலேயும் இந்த நக்சல் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ஸில் இவர் செஞ்ச சேவை மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நேம் இவருக்கு கிடைச்சது. மக்கள்கிட்ட இருந்து ஒரு அபிமானத்தை சம்பாதிச்சார். அதே போல் இந்த டெவலப்மெண்ட்டையும் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனார். இந்த நாக்சல் ப்ராப்ளமை கண்ட்ரோல் பண்ணார். நாக்சல் ப்ராப்ளமை கண்ட்ரோல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த இடத்துக்கு நம்ம டெவலப்மெண்ட் ஒர்க்ஸை கொண்டு போகலாம். நாக்சல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸை வர விட மாட்டாங்க. அது ஒரு ரோடு ஆகட்டும், இல்லை பிரிட்ஜ் ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், பாத்ரூம் டாய்லெட் ஆகட்டும், ஜென்ரலாக அவங்க வர விட மாட்டாங்க. ஆனால் அந்த டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸையும் அவங்க கொண்டு வந்தார். அந்த நாக்சல் வயலன்ஸையும் அவர் கண்ட்ரோல் பண்ணி அந்த டெவலப்மெண்ட் அங்கே கொண்டு வந்தனால உண்மையாலே மக்களுடைய வாழ்க்கை, அந்த வாழ்வாதாரத்தையும் அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பையும் அவர் இம்ப்ரூவ் பண்ணி விட்டார். அப்போது மிகப்பெரிய ஒரு சேவையை அவர் செஞ்சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் 1999 செப்டம்பர் மாதம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட்ஃபுல் டே. அவர் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அவர் காரில் போய்கிட்டு இருக்காரு, கூட கன்மேனோடு தான் போகிறாரு. அந்த டைமில் ஒரு 4 நாக்சலைட்ஸ் அவரை அட்டாக் பண்ணுறாங்க. அன்னைக்கு தேதியில் அன்ஃபார்ச்சுனேட்டாக உமேஷ் சந்திரா அவர்கள் கையில் வெப்பன் இல்லை. இதை நாக்சலைட்ஸ் பார்த்துடுறாங்க, காரை ஷூட் பண்ணுறாங்க. அந்த டைம்லேயும் உமேஷ் சந்திரா ரிட்டாலியேட் பண்ணுறாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாரு. சேஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. சேஸ் பண்ணும்போது நக்சலைட்ஸ் அவரை பார்க்குறாங்க. அவர்கிட்ட வெப்பன் இல்லைங்கிறத பார்த்து அவங்க மறுபடியும் அவரை நோக்கி திரும்பி சுடுறாங்க. சுட்டதில் கீழே விழுறாரு. அந்த ஸ்பாட்லேயே இறந்து போகிறாரு. அவர் இறந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் லீடர், ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் லீடர் இறந்தா எந்த அளவுக்கு ஒரு தாக்கம் இருக்கும், ஒரு சிஎம், ஒரு ஸ்டேட்டுடைய சிஎம் இறந்தா எந்த அளவுக்கு மக்களிடம் ஒரு தாக்கம் இருக்குமோ அந்த அளவுக்கு தாக்கம் மக்களிடம் இருந்தது. லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய ஃபியூனரல் அட்டன் பண்ணாங்க. அவர் வந்து பார்த்தாங்க, அவருக்காக கதறி அழுதாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரு ஃபேமிலியில் ஒரு சொந்த பிள்ளையாக உமேஷ் சந்திரா அவர்களே பார்த்தாங்க. மக்களுக்காக உழைத்தார். மக்களுக்காக ஒரு இளம் வயது 33 வயதிலே அவருடைய உயிரையே அவர் வந்து அர்ப்பணித்தார். அதனால் மக்கள் அவர் மேலே வச்சிருந்த அபிமானம், அந்த அன்பு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒப்பீடே கிடையாது. அவருடைய ஒரு நினைவாக ஹைதராபாத்தில் அவருக்கு ஒரு ஸ்டாச்சுவே இருக்குது. உமேஷ் சந்திரா இப்படின்ற பேரை கேட்டாலே ஒரு ஐபிஎஸ் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு நரம்பில் ஒரு வீரம் வரணும், ஒரு எழுச்சி வரணும். ஸோ உமேஷ் சந்திரான்றவர் என்டையர் ஒரு போலீஸ் ஃபோர்ஸ்க்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தைரியமாக நேர்மையாக மக்களுக்காக செயல்பட்ட ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர் உமேஷ் சந்திரா. நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உமேஷ் சந்திரா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பார். நன்றி.